இந்த வீடியோல ஜெனரேட்டிவ் ஏஐயோட ப்ரூவன் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரூவன் ரோட் மேப்பை நம்ம 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். ஹேண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ், தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங்கா இந்த ஃபீல்டில் எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கண்டிப்பா ஜெனரேட்டிவ் ஏஐக்கு கீழே வரக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது வேரியஸ் மாடல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ அதுல டைம் போடுங்க. ஓப்பன் ஏஐல டைம் போடுங்க, ஜெமினில டைம் போடுங்க, லாமா மாடல்ஸ், இன்னும் அப்கமிங்கா இருக்கக்கூடிய மாடல்ஸ்ல என்னென்ன வருதோன்னு பார்த்தா அது எல்லாமே அட்லீஸ்ட் நீங்க அவரா இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரேக் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால நிறைய பண்ண முடியும். ஸோ தட் அதுவும் நீங்க படிச்சு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டா ஏஐ ஏஜென்ட் இப்போ ரொம்பவே பாப்புலரா போயிட்டு இருக்கு. அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கும் எல்எல்எம் மாடல் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுன்னு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்ற ஹேண்ட்ஸ் ஆனும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூவடா இருக்கும். இது ஒரு டாஸ்க் கொடுத்தா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஐடியா இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க செக் பண்றது. உங்க ரெஸ்யூம்லயும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் நீங்க ஒரு ஹையர் கேட்டகரிக்கு எய்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்பாங்க. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட அடித்தளமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆர்கிடெக்சர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குள்ள வரக்கூடிய மல்டி ஹெட் அட்டென்ஷன் கான்செப்ட் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட யூனிக் கான்செப்ட் அண்ட் நாவல்டி ஆஃப் த ஒர்க். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ், ஏஎன்என், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணணும், அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், சிஎன்எனோட ஆர்கிடெக்சரும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அவங்க உங்ககிட்ட தியரிட்டிக்கல் நாலேஜ் செக் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் உங்களால் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக அதை அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த கோர் கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் அந்த டைனமிக் சுச்சுவேஷனில் உங்களால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். தேர்டாக நீங்கள் இந்த ஏஐ ஃபீல்டில் சர்வே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, டைம் சீரீஸ், அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த ஃப்ளோவில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கோர் நாலேஜ் வேறு லெவலில் இருக்கும். வெறும் ஜெனரேட்டிவ் ஏஐயில் வெறும் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும் பண்ணிட்டு வந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கோர்லேருந்து படிச்சுட்டு வரவங்களுக்குமே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இதில் நான் ஏன் சொல்கிறேன்னா மொத்தம் 2 சினாரியோ இருக்குங்க. ஒரு சினாரியோவில் சிம்பிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், கம்பெனியில் 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. ஒரு கம்பெனிஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஏபிஐ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, கைண்ட் ஆஃப் ப்ரைவசி இஷ்யூனால. அப்போது உங்களால் ஏபிஐ பேஸ்ட் மாடல்ஸை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தான் அந்த மாடலை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணணும். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர் கான்செப்ட் ஏஎன்என், சிஎன்என், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, இதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு புது மாடலையே கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ்ட் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையுமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹைக் அண்ட் சேலரி எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பேஸ்ட் ஆன் ஏஐ கேன் பி இன்டகிரேட்டட் வித் எனி டிபார்ட்மெண்ட். இப்போ உங்களை ஒரு ப்ராசஸ்க்கு ஹையர் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையை விட்டு போகாமல் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கெத்து கூடிகிட்டே இருக்கும். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டேரெக்டாக ஜெனரேட்டிவ் ஏஐ மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த சினாரியோவை நான் எதோட ஒப்பிடுவேன் அப்படின்னா, ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கறது பேஸ்மெண்ட்டே இல்லாமல் 3rd ஃப்ளோருக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பேஸ்மெண்ட்டே இல்லாமல் 3rd ஃப்ளோர் கட்டுனா ஃபஸ்ட்டு பில்டிங் நிற்குமா? நிற்காது இல்லையா? சேம் சினாரியோ ஓவர் ஹியர். ஜெனரேட்டிவ் ஏஐ இம்பார்ட்டன்ட் தான், பட் பேசிக்ஸ் இல்லை, ஃபவுண்டேஷன்ஸ் இல்லைன்னா உங்களால் சர்வே பண்ண முடியாது. நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐயில் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கான க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் ஐ கேன் கைட் யூ. நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சுட்டு போகும்போது மட்டும்தான் ஜெனரேட்டிவ் ஏஐனால் உங்களோட கரியர் மேலே போகுமோ தவிர நீங்கள் டிரெக்டாக ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்கும்போது நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. டைனமிக்காக ஒரு சினாரியோ வரும்போது உங்களால் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டிக்கலாம். டைரெக்டாக நான் ஃப்ளோர் தான் கட்டுவேன்னா சீக்கிரமாகவே உடஞ்சிருவீங்க. அப்போ விஷயம் என்னன்னா, நீங்கள் கெத்தாக இந்த ஃபீல்டில் கிளாரிட்டியோட ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஸ்டேஜை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹோபிஐ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ அட்வான்ஸ்டு ஏஐ வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு கான்செப்ட்டு இன்னொரு கான்செப்ட்டு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மோர் ஓவர் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுன்றது முதல் கொண்டு உங்களால் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். எய்தர் உங்கள் கம்பெனியில் ஏஐ பேஸ்டு டாஸ்க் கொடுத்தாலும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுன்னாலும் உங்களால் பண்ண முடியும். நம்ம கோர்ஸில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், பைத்தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுக்குறோம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, டைம் சீரிஸ் அனாலிசிஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், ஜெமினை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும், ஓலாமா மாடல் யூஸ் பண்ணி ஃப்ரீ மாடல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி க்ளவுடில் டிப்ளாய் பண்ணணும், ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி பண்ணணும், ரேக் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி வித் மென்டார்ஷிப்போடு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மென்டார்ஷிப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து படித்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்குமே வித் ஹேண்ட்ஸானோட அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஏஐ ஜர்னியை ஏன் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்காக நான் ஒரு 2 hours ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த வெபினாரோட எண்டில் நீங்கள் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு கரியர் பார்த்து நீங்கள் என் கூட வாங்கிக்கலாம். உங்களோட ஏஐ ஜர்னியை என் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாரிட்டியோட படிக்க கற்றுக்கோங்க.